ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்அஃபிஷியலாக ஒரு ஓட்டிங் லிஸ்ட் பார்த்துடலாம் வரீங்களா? இப்போது யார் எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்றது பார்க்கலாமா? ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா இருக்காங்க. அவங்க 51.42% ஓட்ஸில் இருக்கிறாங்க. மொத்தமாக 70,000 ஓட்ஸில் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. பிபி டீமு விஜேஎஸ் திவ்யாவுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்னு மிஸ்டு கால் நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஓட்டிங் போல் அது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப் ஆகி இருக்குது. திவ்யாவுக்கும் சபரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் போல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஆனால் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து 31% வந்து ஓட்டிங்கில் 42,000 ஓட்ஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு. இது அன்அஃபிஷியலாகவும் மாறும். முன்ன பின்ன ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை தேர்டு அந்த ரேஞ்சில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் இருக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். 8.88% எடுத்து 12,000 ஓட்ஸில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறாரு. அரோரா பார்த்திங்கன்னா 8.69% எடுத்து ஓட்ஸில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்காங்க. 8,000 ஓட்ஸில் இருக்காங்க. இவங்களுடைய ஓட்டிங் போல் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது இப்போது. இதில் வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபேவரெட்டுக்கு மட்டும் நீங்கள் ஓட் போடுங்க. ஏன்னா இப்போது யாருதுமே ஒர்க் ஆகலைன்னும் போது அரோராவது மட்டும் ஒர்க் ஆகும்போது அதை செக் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகுது ஓட்டிங்காக போயிட்டு. அதனால் உங்களுடைய ஃபேவரெட் யாரோ அவங்களுடைய நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சுருந்து அவங்களுக்கு ஓட் போடுங்க. இது என்ன டிசைனுன்றது தெரியல. விஜேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அரோரா ஓட்டிங் மட்டும் ஆன் பண்ண சொல்லி சொன்னாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அரோராவும் விக்ரமும் வந்து பார்த்திங்கன்னா பிபி ஹவுஸ் ஃபஸ்ட் டேலேருந்து அட் ப்ரெசண்ட்டுக்கு வரலையுமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாங்க. கிச்சனில் இருந்தாங்க, எல்லா வேலையுமே செஞ்சாங்க. எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஏரியாவில் எல்லாமே வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க. எல்லா கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. படுத்துன்னு தூங்குறதே கிடையாது. இவ்வளோ ஒரு நல்ல பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு விஜேஎஸும் பிபி டீமே ட்ரை பண்ணுறதுக்கு என்ன டிசைனுன்றது தான் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா விக்ரமும் அரோராவும் மோஸ்ட்லி செஞ்ச வேலையே பார்த்திங்கன்னா படுத்துக்கின்னு தூங்குறது, உட்காந்துக்கிட்டு பேசுகிறது, மிக்சர் சாப்பிட்றது. இந்த 3 வேலை செஞ்சால் ஃபஸ்ட்டுக்கு வரலான்றது இப்போ தான் எனக்கே தெரியுது. பிபி ஹவுஸ்க்கு போனால் நம்ம கூட இதே மாதிரியே ட்ரை பண்ணிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக நம்மளையும் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க போல், இல்லைங்களா? அரோரா பார்த்திங்கன்னா பிபி ஹவுஸ்க்கு வந்த நாள்லேருந்து இப்போ வரலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க சர்வே அதிகமாகவே பண்ணாங்க. துஷார் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, 2வது கம்ருதீன் இருந்தாங்க, 3வது வந்து பார்த்திங்கன்னா வினோத் கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, 4வது இப்போ விக்ரம் கூட சுற்றிட்டுருக்குறாங்க. மோஸ்ட்லி அவங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாருன்னா பேசின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.